அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2025 ஆண்டிற்கு உண்டான அந்த பிளான், டெஸ்ட் பிளான், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோடைய ஒரு டெமோ பிளான் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரிஜினல் பிளான் கிடையாது. நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு முன்னோட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டமாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 ஷெடியூல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெடியூல்ஸ் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷெடியூலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷெடியூலில் 25/12/2024 பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் நம்மளுடைய பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25/12/2024 அன்றைக்கி நம்மளுடைய பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் தான். அதனால் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக கிளாஸஸ்க்கும் டெஸ்ட் சீரியஸ்க்கும் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதன் பிறகு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1/1/2025 அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஒரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஷின். இந்த 100 கொஷினில் ரெண்டாக பிரிங்க. 75 கொஷின் ஜிகேலேருந்து கேட்க போகிறோம். 25 கொஷின் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டோட்டல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1500 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷெடியூல் மொத்தம் எத்தனை ஷெடியூல் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 ஷெடியூல் போட்டிருக்குமா. ஸோ இந்த 15 ஷெடியூலை எப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்னா, ஒரு ஷெடியூலுக்கு 10 டேஸ் 10 நாளுக்கு ஒரு ஷெடியூல் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ இந்த 15 ஷெடியூலும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 டேஸில் முடியும். இது ஃபுல் 15 டெஸ்ட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு தனியாக இருக்குது. அதுக்கு நான் இன்னும் பிளான் போடலை. பட் ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா. அது தனியாக நடைபெறும். ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்மளுடைய பிளானாக இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளுடைய கிளாஸ் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜிகே பார்ட் தனியாக கொண்டு போவோம். ஓகேங்களா. ஜிகே பார்ட் தனி, தமிழ் தனி. 1 மினிட். ஜிகே பார்ட் தனிங்க. ஜிகே பார்ட் தனி, தமிழ் பார்ட் தனி. ஓகேங்களா. இந்த தமிழ் பார்ட்டுக்கு ஒரு தனி நேம் வச்சு ஒரு பேட்சும், ஜிகேக்கு ஒரு தனி நேம் வச்சு ஒரு பேட்சும் போக போகுது. அதுக்கு எல்லாமே 25ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகே கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, 2, 4 அதன் பிறகு டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் வர எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எஸ்ஐ எக்ஸாம், அதன் பிறகு எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாமுக்கு சேர்த்து எல்லா ஜிகேவும் காமனாக ஒரே வீடியோவாக போட போகிறோம். எல்லாமே சிலபஸ் வைஸஸாக நம்மளுடைய கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா. இது நம்மளுடைய ஜிகே மெத்தடில் இருக்குது. அடுத்து இப்போது நம்ம கொடுக்க போகிற கொஷின் பேப்பர் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃபாக டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோங்க. ஓகேங்களா. எதில் அப்லோட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் ஆகிடும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர் கீ, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவாக இருந்தாலும், அது இல்லாமல் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் மட்டும் இது பண்ணணும்னா டெலிகிராமில் மட்டும்தான் அப்லோட் பண்ணப்படும். ஓகேங்களா. மேக்ஸ் டாபிக் வைஸாக வீடியோ போடப்படும். கரண்ட் அஃபேருக்கும் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுருவோம். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம மொத்தம் எவ்வளோ கிளாஸஸ் மொத்தமாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 175 கிளாஸஸ் போடுவோங்க. எத்தனை கிளாஸஸ்னால் மொத்தம் இது ஒன்லி ஜிகேக்கு மட்டும்தான். ஓகேங்களா. மொத்தம் எத்தனை கிளாஸஸ்னால் 175 கிளாஸஸ் இருக்குது. இப்போ ஒன்று எடுத்துக்கோங்க. 175 கிளாஸஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
175 கொஷின்ஸ் வந்து போடுவீங்க. அந்த லெவலுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பட் அது ரொம்ப குரூப் 1ன்றது வந்து அனலைட்டிக்கலாக எடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக படிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். குரூப் 2க்கு வந்து அதே 175 கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 கொஷின். குரூப் 4க்கும் 175 கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து போட முடியும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட கிளாஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக தான் வந்து எடுக்க போகிறோம். அடுத்தது எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கா? ஸோ அந்த எக்ஸாம் எடுத்துங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 25 கொஷின்ஸ் வந்து அந்த எம்டிஎஸ்சில் வந்து கேட்பாங்க. சிஜியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த 175 கிளாஸஸில் 175மே பார்க்க தேவையில்ல. இந்த யூனிட் 9 அண்டு யூனிட் 6ம் யூனிட் 5ல் பார்ட் அது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது பார்த்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு 100 கிளாஸஸ் வரும்னு வச்சிங்களேன். அந்த 100 கிளாஸ் பார்த்தா இந்த 25 கொஷின்ஸ் வந்து போட முடியும். அதன் பிறகு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது பார்த்தீங்களா? இதில் எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த 175 கிளாஸஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டடாக பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் வந்து இப்போ எஸ்ஐயில் கேட்பாங்க. அந்த 80 கொஷினில் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் கழிச்சிட்டா கூட 75 கொஷின்ஸ் வந்து போட முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கூல் புக் ஓரியன்டாகவும் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து கொடுத்துருவோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நடத்த போகிற கிளாஸஸ்லாம் வந்து எதில் இருந்தெல்லாம் கவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு, ஓகேங்களா? அடுத்தது வந்து எதில் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அது எந்த மெட்டீரியலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த மெட்டீரியல்லேருந்து சில குறிப்புகள். அதன் பிறகு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த புக்ஸில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையான நோட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸில் வந்து எடுத்துருவோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளோட பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? 1ஆம் தேதி வந்து அடுத்த வருஷம் 1/1/2025 வந்து ஸ்டார்ட் ஆக போது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்களாம் வந்து ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க, இப்போது நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல் 1 அதில் வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் வந்து ஜிஎஸ்ஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் இது எல்லாமே வந்து மேக்ஸ் கண்டினியூவாக கம்பல்சரி கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஸோ நான் ஜிஎஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீக் வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும், செகண்ட் ஷெட்யூலில் வந்து ஐஎன்எம்மும் கெமிஸ்ட்ரியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் 3ல் வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் 4ல் ஐஎன்எம்மும் கெமிஸ்ட்ரியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் 5ல் பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். சார் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், கெமிஸ்ட்ரின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறீங்களே, எதுலேருந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையேன்னு கேட்பீங்க. இது ஒன் ஆஃப் த மாடல் மட்டும்தான், ஓகேங்களா? இதற்குண்டான டீட்டெயிலான அந்த இது வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். எதுலேருந்து நீங்கள் எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 6வது ஷெட்யூல் வாங்க. ஐஎன்எம் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஷெட்யூல் 7ல் நீங்கள் பாலிட்டி, அதன் பிறகு ஜியாகிரஃபி, பயாலஜி பார்க்குற மாதிரி இருக்கும். 8ல் யூனிட் 6ம் ஹிஸ்ட்ரியும், 9ல் வந்து ஜியாகிரஃபியும் பயாலஜியும், 10ல் வந்து யூனிட் 6 அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஷெட்யூல் 11ல் வந்து ஜியாகிரஃபி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் 12ல் ஜியாகிரஃபி யூனிட் 6, யூனிட் 5ல் அந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பீங்க. ஷெட்யூல் 14ல் வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் பார்ட் 2, அதாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரும். அடுத்தது வந்து விடுபட்டவை, அதாவது லாஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 14 ஷெட்யூலில் வந்து எதனா விடுபட்டது, வேறு எதனா ஒரு முக்கியமான தகவல்லாம் சொல்ல மாதிரி இருந்ததா அந்த கான்செப்ட், இது எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்துடும். அதனால நீங்கள் கரண்ட் அஃபேர் தனியாக நான் போடலை. கரண்ட் அஃபேர் வந்து நடுவில் அப்படியே வீடியோவாக கொடுத்துருவோம், அதை அப்படியே படிச்சிங்க. எல்லா வாரத்துக்கும் வந்து மேக்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம போர்டிருக்க பிளான். இதில் என்ன சின்ன சேஞ்ச் இருந்தனாலும் அது வந்து 25ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவேன்னா அப்லோட் பண்ணி விட்ருவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸை அனைவரும் முழுமையாக பயன்படுத்துகிற மாதிரி கேட்டிருக்கேன். அடுத்தது நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிளாஸஸ் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து 10 கிளாஸ் போட போகிறோம், ஃபிசிக்ஸுக்கு வந்து 15 கிளாஸ் போட போகிறோம், பயாலஜிக்கு வந்து 15 கிளாஸ் போட போகிறோம். ஸோ டோட்டலாக சயின்ஸுக்கு மட்டுமே 45 கிளாஸ் போட போகிறோம். சார் சயின்ஸில் குரூப் 4ல் வெறும் 5 கொஷின் தான் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது
நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு எக்ஸாமாக இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து சிலபஸ் குறைச்சிட்டாங்க, பேர்டன் எல்லாமே குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வெற்றி வந்து உறுதியாகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, இது குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் குரூப் 1 கண்டிப்பாக போட்டு தான் ஆகும். ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து தான் போட போகிறேன். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளாஸ் டீட்டெயில்ஸில் வந்து ஜியாகிரஃபிக்கு எத்தனை கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 கிளாஸஸ்ஸு, ஹிஸ்ட்ரிக்கு 15 கிளாஸஸும், ஐஎன்எம்முக்கு 15 கிளாஸஸும், இந்தியன் பாலிட்டிக்கு வந்து 25 கிளாஸஸும், இந்தியன் எக்கனாமிக்கு வந்து 20 கிளாஸஸும், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் 10 கிளாஸஸும், அடுத்தது யூனிட் 8 இந்த இடத்துல யூனிட் 6ன்னு வரணும். இது நான் பழைய சிலபஸில் போட்டேன். அது வந்து 25 கிளாஸஸ் வந்து போட போகிறோம். ஸோ டோட்டல் கிளாஸஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 175 கிளாஸஸ் வந்து இருக்குது. இந்த 175 கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குரூப் 4 இருந்தாலும் கண்டிப்பாக 65+ போட முடியும். அதே மாதிரி குரூப் 1 இருந்தாலும் 150 கொஷின்ஸ் இதில் வந்து போட முடியும். ஓகேங்களா? அதாவது நான் சொல்கிறது 200க்கு குரூப் 1க்கு மட்டும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு 75க்கு 65 போட முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டெப்த்தாக தான் நடத்த போகிறோம். ஸ்கூல் புக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட போகிறோம். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து நம்மளுடைய பிரகலாத் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சேராதவங்க சேர்ந்துக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.